உங்க மூளைய நீங்களே மாத்தி இன்னும் சிறப்பாக்க முடியும்னா எப்படி இருக்கும்? அதான் இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்க மனநிலை, கவனம் எல்லாத்தையும் உடனே சரி பண்ண ஒரு வழி இருந்தா? அந்த ஒரு வழி உடற்பயிற்சி தாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு டாக்டர் வெண்டி சுசுகியோட பார்வையில பாப்போம். டாக்டர் சுசுகி தன்னையே அறியாம தன் மேலேயே ஒரு சோதனைய செஞ்சு பார்த்திருக்காங்க. வேலையில பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க சந்தோஷமாவே இல்ல, உடம்பும் சரியில்லாம இருந்துச்சு. ஒரு ரிவர் ராஃப்டிங் பயணம் அவங்கள மாத்திருச்சு. ஃபிட் ஆனோன்னு முடிவு பண்ணிட்டு தான் திரும்பி வந்தாங்க. உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்ச 1.5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவங்களுக்கே தோணுச்சு, அடா இந்த ரீசர்ச் வேலை இன்னைக்கு நல்லா போகுதேன்னு. அவங்க கவனம் கூடியிருந்துச்சு. அவங்க மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு? உடற்பயிற்சி மூளையோட 2 முக்கியமான பகுதிகளை தூண்டுது. ஒன்னு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இதுதான் உங்க மூளையோட சிஇஓ, உங்க கவனத்தை பாத்துக்கும். இன்னொன்னு ஹிப்போ கேம்பஸ். இது மூளையோட சேவ் பட்டன் மாதிரி புது மெமரிஸ உருவாக்கும். சுசுகியோட ஆய்வுப்படி உடற்பயிற்சி 3 வழிகள்ல நமக்கு உதவுது. வாங்க அதை பார்க்கலாம். முதல்ல உடனடி பலன்கள். ஒரே ஒரு ஒர்க் அவுட் உங்க மூடையும் ஃபோக்கஸையும் உடனே சரி பண்ணும். ஆனா உண்மையான மேஜிக் இத நீங்க தொடர்ந்து செய்யும்போது தான் நடக்கும். இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. உடற்பயிற்சி உங்க மூளையோட அமைப்பையே மாத்துது. நிஜமாவே உடற்பயிற்சி உங்க ஹிப்போ கேம்பஸ்ல புது மூளை செல்களை உருவாக்கி அதை வலிமையாக்கும். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான நன்மை பாதுகாப்பு தான். உங்க மூளைய ஒரு தச மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் உங்க மூளைக்கு நீங்க போடுற ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி. ஒரு வலிமையான மூளைக்கு நோய்களோட பாதிப்பு கம்மியா இருக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவச்சம். அப்போ இந்த எல்லா நன்மையும் கிடைக்க நாம எவ்வளவு உடற்பயிற்சி செய்யணும்? நல்ல செய்தி என்னன்னா, நீங்க மாரத்தான்லாம் ஓட வேணாம். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இது. ஜிம்முக்கு போகணும்னு அவசியமே இல்ல. வேகமா நடக்கிறது, மாடிப்படி ஏறுறது, ஏன் வீடு கூட்டினா கூட போதும். அப்போ உங்க நாளைய மூளைய பாதுகாக்க இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த சின்ன ஸ்டெப் என்ன?